அன்பான தேவ பிள்ளைகளே, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு, அந்த வாக்கு இன்னும் நிறைவேறலையே என்று சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நான் முழங்கால் படியிட்டு ஜெபித்தேன். தேவன் அவர் கொடுத்த வாக்கு இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஏற்ற காலத்தில் ஏற்றதை செய்கிற தேவனை அல்லவா நீங்கள் துதித்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பிட்ட நாளில் எத்தனையோ முறை தவறி இருக்கலாம், எத்தனையோ முறை ஆண்டவருக்கு தூரமாக நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் அவர் மறவாத தேவன். எப்பவுமே அவர் உங்களை விட்டு தூரம் போனதே இல்லைல்ல. அதனால தான் இந்த நாள் கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் இந்த பூமியில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆமாம் தானே? ஆண்டவருடைய கிருபையினால் தானே நீங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அவர் செய்த நன்மைகள் 1000, அவர் செய்ய போகிற நன்மைகள் 1000. அதனால தான் உங்களை கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்திலையும் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறார். ஒரு துயரம் வருதா, அந்த துயரத்தை நினச்சி சோர்ந்து போகாதீங்க. அதில் கர்த்தர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்கிறதான ஒரு அதிசயத்தை செய்து ஒவ்வொரு நாளும் நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, அப்பா நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், ஏசப்பா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ கலங்காதன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி அரவணைத்து ஒரு தாயை போல தோள் மீது சுமந்து இதுவரையிலும் நடத்தி வந்த தேவன் இனியும் உங்களை நடத்துவார். நான் நம்புகிறேன்.